வணக்கம். நேற்று உதயநிதி அவர்கள் சட்டசபையில் நிறையா கேள்விகள் எழுப்பினார். விஜய் அவர்கள் அதுக்கு அங்கே பதிலளிக்காமல் வெளியில் போய் வீட்டுக்கு போயிட்டு ட்வீட் போட்டார். இதை நிறையா பேர் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு தாவேக்கா நண்பர்கள் தரக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்வி கேட்டால் பதில் வாங்க உள்ளே இருக்கணும்ல, அவங்க வெளியில் போயிட்டாங்க, அதனால தான் எங்கள் தலைவர் வந்து ட்வீட் போட்டார், இல்லைன்னா தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. நியாயமான கேள்வி தான். ஆனால் உண்மையிலே நிகழ்வு என்னவா இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சட்டசபையில் ஒவ்வொரு கேள்விகளும் பேசுகிற பேச்சுக்களும் உறுதிமொழிகளும் இதெல்லாம் என்னவா ஆக்கப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிட்டன் ஃபார்மேட்டில் அது வந்து டாக்குமெண்ட்டாக பதிவு பண்ணுவாங்க. அந்த பதிவுக்கு பேர் தான் அவை குறிப்பு. இப்போது 10 வருஷம் கழிச்சு இதே சம்பவத்தை இதே தேதி போட்டு பார்க்கும்போது கவர்மெண்ட் ரெக்கார்ட்படி பார்க்கும்போது உதயநிதி அவர்கள் எழுப்பின கேள்விகள் மட்டும்தான் இருக்குமே தவிர, விஜய் அவர்கள் உதயநிதிக்கு எப்படி திருப்பி எதிர்வினை ஆக்கினாங்கிற ஒரு விஷயம் வந்து அதை பதிவு செய்யப்பட்டிருக்காது. ஏன் அப்படின்னா அவர் சட்டசபையில் அதை பேசலை. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். உதயநிதி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விஜயால் பதில் சொல்ல முடியல அப்படிங்கிறத அவர் எப்படி எடுத்துக்கிட்டார் அப்படின்னா, நம்மளுக்கு ஸ்பான்டனிட்டி இல்லையோ அப்படிங்கிற ஒரு இயலாமையில் வீட்டுக்கு போய் அது ரியாக்ட் பண்ணிட்டார். இப்போ ஸ்பான்டனிட்டி இல்லை அப்படிங்கிறது ஒரு இயலாமையெல்லாம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, என்னோடய சஜஷன் தான், உதயநிதி அவர்கள் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு இதற்கான கேள்விகளை நாங்கள் கண்டிப்பாக ஆலோசித்து பரிசீலித்து நாளைக்கு இதற்கான விளக்கங்களை நாங்கள் நிச்சயம் தருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியை கொடுத்துட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டு அடுத்த நாள் கூட நீங்கள் வந்து அதை பண்ணியிருக்க முடியும். அது உங்களுக்கு மறுபடியும் ரெக்கார்டாக கூட மாறும். நீங்கள் அதை அப்படி தான் பண்ணியிருக்கணும். நீங்கள் வீட்டுக்கு வந்து ட்வீட் போட்டீங்க அப்படின்னா அது கவர்மெண்ட் ரெக்கார்டில் பதிவு ஆகாது. எனக்கு இதெல்லாம் கூட பெருசாக தெரியல. இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. அது என்னென்னா, தாவேக்கா வந்து கொள்கை தலைவர் வந்து பெரியாரும் அம்பேத்கரும். அப்போ இவங்க 2 பேரையும் போட்டாலே அவங்க வந்து ஒரு லெஃப்ட் விங்கு தான். ஒரு லெஃப்ட் விங்னா என்ன, ரைட் விங்னா என்னென்னு நான் பின்னாடி வரக்கூடிய வீடியோக்கெல்லாம் நான் தெளிவுபடுத்துகிறேன். பட் இதை நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இப்போ லெஃப்ட் விங்கில் இருக்கும்போது ரங்கராஜ் பாண்டே பேசின வீடியோவை இவங்க சப்போர்ட் எடுத்துகிட்டு வர்றாங்க. அப்போ ரங்கராஜ் பாண்டே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வலதுசாரி. நீங்கள் எதிர்வினை ஆக்கும் போது எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கீங்களோ எங்களுக்கு திமுக காரங்களுக்கு, அதை விட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் வலதுசாரிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது. இதை மனசில் வச்சுக்கோங்க. எனக்கு தோணுச்சு.